தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென இடிந்து விழுந்த தொடர்ந்து நிலைய மேம்பாலம். எரிபொருள் நிலையத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்த முச்சக்கர வண்டி. தபால் மூல வாக்களிப்பு திகதி அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட தகவல். மின்னல் தாக்கம் தொடர்பில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு. உரப்பர் பாலேற்றிச் சென்ற தாங்கி ஊர்தி விபத்து, 2 பலி. பிணை கிடைத்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத் தசநாயக்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விபரங்கள் குறித்து வெளியான தகவல். தேசப்பந்து தென்னகோன் வழங்கியுள்ள வாக்குமூலம். காணாமல் ஆக்கப்பட்டோர் 16,966 பேர், 19 பேர் கண்டுபிடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எகடு உயர்ந்த தொடர்ந்து நிலையத்தில் பயணிகள் மேம்பாலம் நேற்றிரவு இடிந்து விழுந்ததால் மருதானையிலிருந்து காலி செல்லும் ஒரு வழிப்பாதை முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. பாலம் இடிந்து விழுந்ததில் பயணிகள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும், ஆனால் இடிபாடுகள் ரயில் பாதையில் விழுந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலம் இடிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் மின்சார ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாற்றுப்பாதைகள் வழியாக பயணிகளை திருப்பிவிட தொடர்ந்த நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மேல் நிரப்பலுக்காக வந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை இரத்தினபுரி நகரில் இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து விரைந்து செயற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ உடனே கட்டுப்படுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது. இலங்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என அந்த ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டில் பொருளாதார ரீதியாக நிச்சயமற்ற நிலைமை காணப்பட்ட போதிலும் தற்போது அந்த நிலைமை மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றுள்ள அரசாங்கமானது IMF விடயத்தில் தொடர்ந்து ஸ்திரமான நிலையில் பயணிப்பதோடு கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் நிலையான தன்மையில் காணப்படுகிறது. மேலும் பொருளாதார ரீதியில் இலங்கை ஆபத்தான நிலையில் இல்லை. எனினும் உலகளாவிய ரீதியில் பல நிச்சயமற்ற பொருளாதார நிலைமை காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அமெரிக்காவின் தீர்வை வரி கொள்கை நாட்டின் வெளிநாட்டு கொள்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் பாரிய மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சபரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களுக்கும், குருநாகல், கண்டி, நுவரெலியா மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பகுதிகளில் மழையுடன் பாரிய மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அவதானம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. பதுரடிய களவான வீதியில் இறப்பர் பாலேற்றிச் சென்ற தாங்கி ஊர்தியொன்று 30 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் களப்பான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புலட்சிங்கல பகுதியில் உள்ள மரப்பலகை தொழிற்சாலையில் பணிபுரிந்த 2 ஊழியர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். செங்குத்தான பகுதியில் தாங்கி ஊர்தி வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் சறுக்கியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என களவானை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 3 வழக்குகள் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு 2 வழக்குகளில் பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் மற்றொரு வழக்கிற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி சாமர சம்பத் தசநாயக்கவை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இலங்கை நாடாளுமன்றத்தின் 175 உறுப்பினர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மாத்திரமே கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணையகத்தின் கோரிக்கையின் பேரில் நாடாளுமன்ற அதிகாரிகள் நேற்று இந்த அறிவிப்புகளை ஒப்படைத்துள்ளனர். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தில் 225 பேர் அங்கம் வகிக்கின்ற போதும் 175 பேர் மட்டுமே சபாநாயகரிடம் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோன் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். இதனை ஆளும் கட்சி அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ளனர். மேலும் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு அடுத்த மாதம் 8 அல்லது 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச நேற்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவினால் காணாமல் போனவர்களில் இதுவரையில் 19 பேரை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்தார். காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகத்தில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு இடம்பெற்ற கருத்தமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் போனோரை கண்டறியும் செயலகங்களில் இதுவரை 16,966 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3,742 பேர் படையினர் மற்றும் போலீசார் என பாதுகாப்பு தரப்பினராக காணாமல் போயுள்ளதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 6,449 பேரின் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 10,517 பேர் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 2000 ஆண்டிற்கு பின்பு 7,406 பேரும் 2000 ஆண்டுக்கு முன்னர் 9,560 பேரும் காணாமல் போயுள்ளதாகவும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதிலே 2000 ஆண்டுக்கு பின்னர் காணாமல் போன 7,406 பேரில் 6,449 பேர் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளது. நிறைவு பெற்ற விசாரணைகளில் இருந்து 19 பேர் உயிரோடு இருப்பதனையும் கண்டறிந்துள்ளோம். அவர்களது விவரங்களை 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கையில் இணைத்துள்ளோம். அவை விரைவில் வெளிவரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல 2,604 பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். 407 பேர் மரணச் சான்றிதழுக்கான சிபாரிசை பெற்றுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்துக்கு 4,408 பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.